சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் படத்தோட முதல் பாடல் செப்டம்பர் 9ஆம் தேதி வெளியாவது என படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த பாடலில் ஒரு பழம்பெரும் பாடகரோட குரலை மீண்டும் கொண்டு வரேன், அது யார் என்று கண்டுபிடிக்கும்படி வீடியோ ஒன்றை படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ரஜினியோட 170வது படமாக உருவாகியுள்ள திரைப்படம். இந்த படத்தில் ரஜினியுடன் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, ஷர்வாந்த், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா, அபிராமி, கிஷோர், ரவி மரியா என பலர் நடிச்சிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படம் பேன் இந்திய திரைப்படமாக தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாக இருக்கு. வேட்டையன் படத்தோட சேட்டிலைட் உரிமைகளை சன் தொலைக்காட்சி ரூபாய் 65 கோடிக்கு கைப்பற்றியுள்ளதாகவும், ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் ஓடிடி நிறுவனம் 90 கோடிக்கு வாங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் இந்நிலையில் வேட்டையன் படத்தோட முதல் சிங்கிள் பாடலான மனசிலாயோ என்ற பாடல் வரும் 9ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்த நிலையில் படக்குழு சற்று முன் பாடலோட கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதில் மனசிலாயோல ஒரு பழம்பெரும் பாடகரின் குரலை மீண்டும் ஒலிக்கிறது, அது யார் என்று கண்டுபிடியுங்கள் என பதிவிட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்ட பல ரசிகர்கள் எஸ்பிபி குரல் என பதிவிட்டு வராங்க. ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் படத்தில் மறைந்த பாடகரான ஷாகுல் ஹமீது மற்றும் பம்பா பாக்யா ஆகியோரோட குரல்களை செயற்கை தொழில்நுட்பத்தின் மூலம் பயன்படுத்தி இருந்தார் ஏஆர் ரகுமான். அதே போல கோட் படத்தில் வரும் சின்ன சின்ன கண்கள் பாடலுக்காக பவதாரணியின் குரலை தொழில்நுட்பத்தின் உதவியோட படத்தில் பயன்படுத்தி இருந்தாங்க. தற்போது வேட்டையன் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரசிகர்களை ரொம்பவே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இந்த வேட்டையன் படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டு வர படம். வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் நடிச்சிட்டு வராங்க. அதாவது போலி என்கவுண்டர்ஸை எதிர்த்து போராடுற கேரக்டராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படம் சர்வதேச அளவில் பல விருதுகளை குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அக்டோபர் 10ஆம் தேதி சர்வதேச அளவில் இந்த படம் வெளியாக போகுது. நிச்சயமாக இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும் என நம்பப்படுது. அக்டோபர் 10க்கான வேலைக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ டப்பிங் பணியில் ரொம்ப தீவிரமாக மும்முரமாக இருக்காரு. அதை தொடர்ந்து படத்துடைய அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிட்டு வராரு. இந்த படத்தின் டைட்டில் டீசர் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனை அடுத்து இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக இப்போ நடைபெற்று வருது. உங்களோட கருத்து என்ன? வேட்டையன் படத்துடைய மனசிலாயோ சாங்க எஸ்பிபி பாடியிருப்பாரா இல்லை மனோ பாடியிருப்பாரா? யார் பாடியிருப்பாங்க? உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.